is to rise up the dragon. ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்? ஃபேண்டம் ஆலைன் பத்தி பார்த்துருந்தோம். நான் வந்துட்டு லாட்டஸ்ல டிபி பேபிஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேபிட். அது ரொம்ப ரேர், ரேட்டும் அதிகம் போல இருக்கு. நம்ப மாட்டீங்க அந்த பேபிட் என்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா. ஏன்னா அது ஒரு, நான் இது வரைக்கும் நம்ம தமிழ் இதுல வந்துட்டு தமிழ் பேபிட் சேனல்ஸ்ல வந்துட்டு இந்த பேபியோட பத்தி ரிவ்யூ போட்டு நான் பார்க்கவே இல்லை. நம்ம கொஞ்சம் சரியான லக்கு இந்த பேபியோட கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அக்கீரியஸ் தெரியும்ல, அக்கீரியஸ், ஜெட் அக்கீரியஸ், சோசட் அக்கீரியஸ். அதுல வந்துட்டு பியூவோட அக்கீரியஸ் இருக்குல்ல, பியூ சிஸ்டம்ல வர அக்கீரியஸ், ஜெஸ்ட் அக்கீரியஸ் செம பவர்ஃபுல்லான பேபியோடு. 64 மூடோ என்னமோ சொல்லுவாங்க. அவ்வளோ மூடு இருக்கு ஒரு பேபியோடு. அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் ஆக்சுவலா முன்னாடி கிடைச்சிட்டு, ஆனா இதை பத்தி நம்ம வீடியோ போடலாமா, போட்டா என்ன, இது இவ்வளவு பெரிய பேபியோடு டப்புன்னு போட்டு முடிச்சு விட்டுறலாமா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் உங்களுக்கு லாட்டு வீடியோ ஃபுல்லா அன்பாக்சிங் பண்ற வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அந்த பேபிட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லா பிரிச்சு பார்க்கல. அதை நான் ஒரேடியா உங்ககிட்ட காட்டும் போது அப்படியே பிரிச்சு என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த பேபிட் இது வந்திருக்குன்றது எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. நான் அந்த லாட்டை வந்துட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கப்பதான், அதாவது ஒரு கவருக்குள்ள போட்டு டப்பாக்குள்ள எடுத்து வச்சிட்டு இருக்கப்பதான் பார்த்தா இந்த பேபியோடு. எனக்கா நான் ஒரு நிமிஷம் என்னடா ஃபேக்கு கிடைச்சிருக்கா, ஃபேக் பேபியோடான்னு நான் நிமிஷம் பார்த்துட்டு என்னது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா உண்மையே ஒரிஜினல் டக்கரா டோமிங்க. எல்லா பார்ட்ஸுமே ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்ஸ் சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும் நான் நம்பவே முடியல. செஸ்ட கீஸ் போய் கிடைச்சிருக்கு, எப்படிரா அது அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி, நம்ம அந்த வீடியோ பேபியோட பார்த்துடலாமா? எப்படி ஜஸ்ட் கீரியஸ்ங்க, டக்கரட்டோமி. நான் உங்களுக்கு எங்க காட்டுறது? வியட்நாம் டோமி. இது எங்க காட்டுறான்? டக்கர டோமி தாங்க. ஃபேக்கா இந்த போல்ட் பாருங்க, டக்கர டோமிங்க. முடியுதா? தமிழ்ல நான் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே ஜஸ்ட் கீரியஸ் பத்தி போட்டு நான் பார்க்கலங்க உண்மையிலேயே. நான் நம்பவே முடியல ஜஸ்ட் கீரியஸ் கிடைச்சிச்சு அப்படின்னது. அதுவும் வித் எல்லா ஸ்டிக்கர்ஸோட கிடைச்சிச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்க, எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இருக்கு. சும்மா சின்ன சின்ன ஸ்கிராட்ச், இந்த பெயிண்ட் தான் போயிருக்குது. அதுமே டென்ட்டும் ஆகல, அடியும் விழல. வெறும் அங்கங்க ஏதோ இங்க பாருங்க உள்ள இருக்க சட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்கு. எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இருக்கு. சரி இருங்க, நான் அப்படியே அக்கா பிரிச்சு போட்டுறேன். இங்க பாருங்க கோடு E22 டக்கரா டோமி. இந்த A1 டக்கரா டோமி. இதோட இந்த அட்டாக்கிங் ஃப்ரேம் A3 டக்கரா டோமி. இதுல எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தெரியலங்க. விடுங்க, அதான் இது எல்லாமே டக்கரட்டோமி. இதுவும் தான் டக்கரட்டோமி தான். இல்லைங்க, இங்கேயே ஸ்டிக்கர் இருக்கு. இதோட ஸ்டிக்கர் லெஃப்ட் சைடு போடுறதுக்கான ஸ்டிக்கரும் இருக்கு. இதான் பார்ட்ஸ் எல்லாமே, லேயரு, டிரைவரு,
இது பேர் ஒன்று சொல்லுவாங்களே, பேர் மட்டும் மறந்துடுச்சுங்க. டிஸ்க்கு, இதான் டிபி சிப்பு, அட்டாக்கிங் லேயர். இது எப்படி, அதாவது எத்தனை மோட் இருக்குன்னா, இது வந்துட்டு நார்மல், இதை மட்டும் நான் மாட்டணும்னு வைங்களேன், ஸ்பீட் மோடு, வெறும் வெயிட் தான், அட்டாக்கிங் இல்லாம இருக்கும். அப்ப இதுல மட்டுமே ஹை மோடு ஒன்று, லோ மோடு ஒன்று, அதுல ஒன்று வந்துடுதா, 1 2, இதுல 4 மோடு. ஐயோ, கால்குலேஷன் பெருசா போகுதே. அக்கார்டிங் டு த, அதாவது ரைட் சைடுக்கு மட்டும் இது இல்லாம ஒரு மோடு, இதை மாட்டின ஒரு மோடு. இது இல்லாமனாக்க ஹை மோடு, லோ மோடு, அட்டாக்கிங், டிஃபென்ஸ், பேலன்ஸ், ஸ்டாமினா. 11 வருது. இதை மாட்டி இதை மாட்டினா 11. அப்புறம் அது லெஃப்ட்டுக்கு அப்படி காக்க எத்தனை மோடுப்பா, அப்படியே குழம்பிடும் இருக்கு. நான் அது என்னென்ன மோடுன்றத வந்துட்டு அந்த இதோட பேக்கேஜ்ல வந்துட்டு தெளிவா காமிச்சிருப்பாங்க. நான் அதை மேல பிக்சர்ல போடுறேன். நான் போட்டு குழப்பி அடிச்சுட்டு தெளிவா இருக்க உங்களையும் சேர்த்து குழப்பி விட்டுருவேன், கனெக்ட் பண்றேன். நமக்கெல்லாம் கால்குலேட்டர் போட்டு கனெக்ட் பண்ணாதான் உண்டு. மைண்ட்லயே கனெக்ட் பண்ணேன்னா நானே எதை பத்தி பேசணுன்றதே மறந்து போய் கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பேன். சிப்பு, டிபி கோட், அந்த இது மாத்துறதுக்கு. இது இப்ப ரைட்ல ஆர் சைடு இருக்கு. ஆர் சைடுல தான் இந்த பின் இருக்கா. நான் இதை உள்ள விட்டு லெஃப்ட் சைடுக்கு இப்படி திருப்பினா எல் சைடு வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடுல மாட்டோமா, இந்த அட்டாக்கிங் இந்த கோல்டன் சைடு தான் லெஃப்ட் சைடு. இப்படி இந்த கேப்புக்குள்ள இந்த பல்லு வரணும் வச்சுட்டு, சிப்பை தூக்கி இப்படி வைத்துட்டு, இது என்னன்றதுதான் மறந்து போயிடுச்சு பேரு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். லேயரு பாருங்க எவ்வளவு திக்கு லேயரு, எப்படி மெக்கானிசம் யோசிச்சிருக்காங்க. இத்தனை விஷயத்த யோசிச்சு இது எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். எவ்வளவு வேலை நமக்கு சும்மாவே குழப்புது. அவ்வளவுதாங்க. இது லெஃப்ட்ன்றப்ப அட்டாக்கிங் அந்த பிளேடு வந்து மேல கீழான் இருக்கும், ரைட் சைடுன்றப்ப இப்படி இருக்கும், லெஃப்ட் ரைட் இருக்கும். இது அப்புறம் இது கீழே 4 மூடு இப்படி கரெக்டிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 இது மாதிரி இருக்கும் தூக்கி விடுறதுக்கு. அதை பிடிச்சி இப்படி தூக்கணும்னாக்கா இப்படி மேல வந்துடும். இது வந்து டிஃபென்ஸ் மோடு, பால்ஸ் இருக்கா டிஃபென்ஸ். இது வந்துட்டு அட்டாக்கு, ஃபிளாட்டா இருக்கு. இது வந்துட்டு ஷார்ப் பண்ணிட்டு ஸ்டாமினா. இது வந்துட்டு பேலன்ஸ், அதாவது எப்படின்னா சைடு வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கும் ரப்பரு, நடுவுல வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்கும். சென்டர் இருந்த வரைக்கும் சென்டர் சுத்தம். அதுவே ஏதாச்சும் ஒன்று அட்டாக் பண்ணும்போது லைட்டா இப்படி ஒதுங்கி இப்படி ஓரமா போயிடுச்சுன்னா, இங்க இருக்க இந்த ரப்பர் ரப்பர் வந்து தரையில பட்டுரும். தரையில பட்டாக்க என்ன ஆயிடும்னாக்கா, ரப்பர்ன்றனால டக்குனு இப்படி அட்டாக்கிங் கண்டி சுத்த ஆரம்பிச்சுட்டு திரும்ப கொண்டாந்து வச்சு சென்டருக்கு வந்துடும். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் அப்படின்பாங்க. அட்டாக்கிங் பண்ணோம், நடுவில் வந்து சென்டரும் நின்றோம், நம்ம பேலன்ஸே வைப்போம். எப்படி சவுண்ட், இது டேஷ் டிரைவர்பாங்க. இந்த மாதிரி ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா டேஷ்பாங்க, டேஷ் டிரைவர். அதாவது உள்ள இருக்க ஸ்ப்ரிங் வந்து ஹெவியா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் பஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மகிட்ட இருக்க லான்ச்சரு ரைட்டுக்கு இருக்கு. நான் ரைட்ல தான் வச்சு விடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தெரியாம மறுபடியும் லெஃப்ட்டுக்கு மாத்திட்டேன். இங்க லான்ச்சர்ஸ் நிறைய இருக்குங்க. பவர் லான்ச்சர், ஸ்பார்க்கிங் லான்ச்சர், எல்லா ஸ்டிங் லான்ச், அந்த மாதிரி நிறைய லான்ச்சர் கிடைச்சிருக்கு. அப்படி இப்போதைக்கு எதுவும் அட்டாக் பண்றதுக்கு இல்ல, அதனால சென்டரே நிக்குது. ஏதாச்சும் அட்டாக் பண்ணுச்சுன்னா தெரியுதா, அங்க போயிட்டு இப்படி ஒரு ஓவர்டி எடுத்ததுல, ஓவர்டி அடிச்சதுல, அதுதான் அந்த அட்டாக்கிங் வேண்டியது. நம்மகிட்ட இது கூட மோதுற அளவுக்கு பெரிய பேப்பர்ஸ் இந்த கேஸ் நம்மகிட்ட ஸ்ப்ரைசன் இருக்கு.
என்கிட்ட இப்போதைக்கு ஒரு லான்சர் தான் இருக்குன்றதுனால இதை நான் ரைட்டுக்கு மாத்திடுறேன். நம்ம அடுத்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு லான்சரு, இருந்தாலும் இப்போதைக்கு எடுக்க வேணாமே. நான் உங்கள்கிட்ட தனியா ஒரு வீடியோல என்கிட்ட இருக்க எல்லா லான்சரையும் காட்டுறேன். அதை நம்ம ஒரு வீடியோவா பண்ணுவோம். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சது டிபி லான்சர்ஸ் தான். ஏன்னா அதுல எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கும், யூஸ் பண்றது நல்லா இருக்கும். இதையும் பாருங்க, சம்பந்தமே இல்லை. சரி விடுங்க, ஸ்பைஸ் மேல நம்பிக்கை வைப்போம். நம்மளால மாத்தணும். த்ரீ டூ ஒன் ரெடி. பஸ் பண்ணிடுச்சு, நம்மளால இன்னும் ஸ்பீடு குறையவே இல்லை. அப்படியே லான்ச் பண்றேன். என்ன ஆகுதுன்னு நெத்தி அடி சொத்து. நீ ஸ்டாமினா, நீ அவன் வெளியே அடிச்சா அவுட் ஆயிடுவியோ, நடுவில் வந்து அவன் அடி. போடு, 2வது டைமும் ஜெயிச்சிருக்குன்னா இது எவ்வளோ வெயிட். அப்போ அந்த வெயிட்டோட கம்பேரிசன் பாருங்க. இதால இதை அடிச்சு இதால நவுத்த முடியல. இன்னொரு 2-3 வீடியோ போட்டோம். இன்னொரு இந்த வீக்கெண்ட் சண்டே நம்மகிட்ட இருக்க எல்லா புது பேப்ளேட்ஸ், அந்த புதுசுன்ற பாருங்க, யூஸ்டு தாங்க. யூஸ் பேப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். லாக் அன்பாக்சிங் பண்ணலாம் எல்லா பேப்ளேட்ஸும். அதை நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா பேப்ளேட்டையும் நான் ஒன்று ஒன்றா சண்டை போட வச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் திடீர்னு ஒன்று எடுத்து காமிச்சேன்னீங்க, அது நல்லா இருக்காது. உங்கள்கிட்ட அதை ஃபஸ்ட்டு காமிச்சு என்னென்ன பேப்ளேட்ஸ் தான் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்புறமா நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ போடுறப்ப நான் ஓகே இது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு தோணும். இது எப்படி நேரம் மூடு மாற்றி பார்ப்போம். அட்டாக்கிங் வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. டம்முன்னு அடிச்சு சண்டை போவோம். என்ன ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சம் அட்டாக்கிங் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டேடியம் வாங்கணும். அப்போ தான் அட்டாக்கிங் நல்லா இருக்கும். இது எப்படின்னாக்கா ஒரு இதுக்குள்ளே போக முடியாது, டக்குன்னு இப்படி வந்துடும். நான் ரவுண்டு ஸ்டேடியம் இன்னொன்று பார்த்து வச்சுருக்கேன். அதை வாங்கிட்டோம்னாக்கா அதில் நம்ம அட்டாக்கிங்லாம் போட்டோம்னா சுற்றி அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு ரிவால்வர் இப்படி எடுத்து அடித்தா தானே அந்த அட்டாக்கிங் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே டப்புன்னு அடிக்க முடியாது. இது டிஃபென்ஸ் மோடு. பால் மிஸ் இருக்கும், பால் இருக்கும் உள்ளார. கையில் எடுக்க முடியாது. சொல்லுங்க, பார்க்கல. சரிங்க, இது நீங்கள் இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி டிபி பேப்பர்ஸ் இருக்குது, லான்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் அப்படியே வரிசையாக ரிவ்யூஸாக போட்டுருப்போம்.